நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5 இணையும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள் பற்றிய வானொலி வேளாண் பள்ளி பாடம் 4 கேட்கலாம். கோடை காலத்தில் செம்மறியாடுகள் பராமரிப்பு முறைகள் பற்றி சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ஜோதிலட்சுமி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். இப்போ கோடை காலத்தில் செம்மறியாடு பராமரிப்பு முறையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பொதுவாக மானாவாரி பகுதியில் செம்மறியாடு வளர்ப்பு முக்கிய தொழிலாக விவசாயிகளால் தொன்று செய்யப்பட்டு வருதுங்க. இது பொதுவாக குறு சிறு விவசாயிகள், நிலம் இல்லாதவங்க, பாரம்பரிய செம்மறியாடு வளர்க்கும் கீதாரிகள் இவர்களை மட்டும் இல்லாமல் கொட்டகை அமைச்சு மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் அதிதீவிர முறையில் செம்மறியாடு வளர்க்குற முறையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. செம்மறியாடுகள் குட்டையாக புல் இருக்கிற மேய்ச்சல் மற்றும் திறந்த வெளியில் வாழும் ஆற்றல் இருக்கும். இது இல்லாமல் அமைதியான குணம் மற்றும் மந்தையாக இணைஞ்சி இருக்கிற ஆற்றலும் பெற்றது. பொதுவாக தமிழகத்தில் 8 வரையறுக்கப்பட்ட செம்மறியாட்டு இனங்கள் இருக்குது. இதில் இறைச்சி உற்பத்திக்கு ஏற்ற இனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மேச்சேரி, சென்னை சிகப்பு, ராமநாதபுரம் வெள்ளை, கீழக்கரிசல், வெம்பூர் ஆகிய இனங்களும், இறைச்சி மற்றும் மென் உரோம உற்பத்திக்கான நீலகிரி செம்மறியாடு, இறைச்சி மற்றும் கடின உரோமத்துக்கான திருச்சி கருப்பு மற்றும் கோயம்புத்தூர் குருவை ஆகிய 8 இனங்கள் தமிழகத்தில் பரவலாக வளர்க்கப்பட்டு வருதுங்க. ஆடுகளை பொறுத்தவரையும் தட்பவெட்ப நிலையில் மாடுகள் அளவுக்கு பெருசாக பாதிக்கப்படுவதில்லை. அதுலேயும் செம்மறி ஆடுகளுக்கு ஓரளவுக்கு வெப்பத்தை தாங்கும் திறன் இருக்கும். ஆனாலும் இப்போ இருக்கிற அதிவெப்ப கோடை, அந்த மாதிரி வெப்பநிலை அதிகமாக இருக்க சூழலில் செம்மறி ஆடுகளும் பாதிப்படையுதுங்க. அதாவது சுற்றுப்புற வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸும் காற்றோட ஈரப்பதம் 70% மேலே அதிகரிக்கிறப்போ உடலில் உற்பத்தி ஆகிற வெப்பத்தை எளிதாக வெளியேற்ற முடியாமல் கால்நடைகள் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகுதுங்க. இந்த வெப்ப அயற்சி, சம்மர் ஸ்ட்ரெஸ்ஸு உற்பத்தி திறனையை குறைக்குது. அதோட இனப்பெருக்க திறனையும் ரொம்ப வெகுவாக பாதிக்குது. இந்த வெப்ப அயற்சியில் உள்ள கால்நடைகளுக்கு அறிகுறிகள்லாம் தெரியுங்க. பொதுவாக ஒரு வெப்ப அயற்சியில் இருக்க கால்நடைகள் அப்படின்னா முதல்ல நிழலை நோக்கியே அது செல்லும். நாக்கு வெளியில் தொங்கின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட உமிழ்நீர் சுரப்பு அதிகரித்து வாயிலிருந்து அதிகப்படியான உமிழ்நீர் வழிஞ்சிட்டு இருக்கும். கண்கள் சிவந்து இருக்கும். இந்த ஆடுகள் தோல் வறண்டு இருக்கும். கீழே படுக்காமல் எப்போவுமே ஆடு நின்றுக்கிட்டே இருக்குங்க. தண்ணி அருந்தாமல் தண்ணி தொட்டியில் இருக்க தண்ணியை வெளியில் வாரி இறைச்ச மாதிரியே இருக்கும். விரைவான அல்லது பலவீனமான நாடி துடிப்பு இருக்கும். அதாவது வேகமாக இதயம் துடிக்கும், இல்லைனா ரொம்ப கம்மியாக துடிக்கிற மாதிரி இருக்கும். வேகமான மற்றும் மேலோட்டமான சுவாசம், உள்வெளி சுவாசம் ரொம்ப வேகமாக இருக்கும். இதய துடிப்பு, சுவாசம், உடல் வெப்பநிலை இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வெப்ப அயற்சி உள்ள கால்நடைகளோட உடல் வெப்பநிலைன்னு பார்த்தோன்னா 41 42 டிகிரி செல்சியஸ் வகையிலே இருக்கும். இது ஃபாரன்ஹீட்டில் 106 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும் இருக்கும். இந்த மாதிரி மிக அதிக வெப்ப அயற்சி இருக்கிறப்போ நாளமில்லா சுரப்பிகள் சமச்சீரற்ற நிலையில் இருக்கும். மிக அதிக வெப்பநிலையில் ஆடுகள் மயக்க நிலை ஏற்படும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு உடனடியாக நம்ம மருத்துவம் செய்யணும். கால்நடை மருத்துவர் அணுகி நம்ம கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கணும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளை உடனடியாக குளிர்ந்த இடத்துக்கு மாற்றி குளிர்ந்த நீரை அவற்றின் மீது தெளித்து மின்விசிறி போன்ற உபகரணங்களை கொண்டு நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி வெப்ப அயற்சி உள்ள ஆடுகளுக்கு உடனடியாக வைத்தியம் தரது தான் பொருளாதார இழப்பை நமக்கு தவிர்க்க முடியும். இது மாதிரி வெப்ப அயற்சினால் வர பாதிப்பை தவிர்க்கணும் அப்படின்னா கோடை காலத்தில் நம்ம செம்மறி ஆடுகளை முறையாக பராமரிக்கணும். இந்த கோடை கால பராமரிப்புகளை நம்ம 5 மேலாண்மை முறைகள் மூலமாக செய்ய போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கொட்டகை மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பு, அடுத்து தீவன பராமரிப்பு, குடிநீர் மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் மேலாண்மை. இந்த 5 விஷயங்களை நம்ம சரியாக செய்கிறப்போ நம்ம செம்மறி ஆடுகளை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க முடியும். முதல்ல கொட்டகையோட நீல வாக்கு கிழக்கு மேற்காக இருக்கிறது மூலமாக உள்ள வர வெப்ப கதிர்களோட அளவு குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல காற்றோட்டமாக இருக்கும். கொட்டகையை தென்னை பனை ஓலையை வச்சு நம்ம அமைக்கிறப்போ நடு உயரம் 10 அடியாகவும் பக்கவாட்டு உயரம் 8 அடியாகவும் இருப்பது நல்லது. இதுவே அஸ்பெஸ்டாஸ், அதாவது சிமெண்ட் தகடு, அலுமினிய துத்தநாக தகடு இருக்கிறப்போ நடு உயரம் 12 அடியாகவும் பக்கவாட்டு உயரம் 10 அடியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம கொட்டகையை அமைச்சோம் அப்படின்னா நல்ல காற்றோட்டமாக இருக்கும். கொட்டகையை சுற்றி நிழல் தரும் மரங்களை
வந்து நம்ம நடுவது மூலமாக வெப்பநிலையை குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மேற்கூரை மேலே நம்ம கோணி சாக்குகள், அந்த சன்னல் சாக்குகளை நினச்சி போடுறது மூலமாக, இல்லை பனை ஓலை தென்னை ஓலையை நினச்சி போடலாம், இல்லை உலர்ந்த புற்களை வந்து பரப்பி வெப்பநிலையை உள்ளே புகாத மாதிரி தடுக்க முடியும். இதுவே அலுமினிய தகடு நம்ம கொட்டகை அமைக்கிறப்பயே கொஞ்சம் பொருளாதார உதவி கிடைக்கிற பட்சத்தில் விவசாயிகள் வெளிப்புறம் வந்து வெள்ளை வர்ணம் பூசின தகடும் உள்புறம் கருப்பு இருக்கிற மாதிரி அலுமினிய தகடுகள்லாம் கிடைக்கிது. அப்படி இல்லைனாலும் நம்ம வர்ணங்களை வாங்கி பூசுறது மூலமாக கொட்டகையை உள்ளே போகிற வெப்பத்தோட அளவை வந்து நம்ம குறைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கொட்டகை மேலாண்மை வந்து சரியான முறையில் செஞ்ச பிறகு விவசாயிகள் அடுத்து செய்ய வேண்டியது தீவன பராமரிப்பு. இங்கே பொதுவாக வந்து நம்ம அதி தீவிர முறையில் இல்லாமல், அதாவது கொட்டகை மட்டும் அடைச்சி வளர்க்காம மற்ற முறைகளில் வளர்க்குற, அதாவது மேய்ச்சல் முறை, இடம்பெயர்ந்து வளர்க்கும் மேய்ச்சல் முறை, மித தீவிர முறை, இந்த மாதிரி வளர்க்குறப்ப மேய்ச்சலோடு கலந்து தீவன பராமரிப்பு தான் விவசாயிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே மேய்ச்சல் நேரத்தை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும். கோடை காலத்தில் காலையில் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையும் மேய்ச்சலுக்கு நம்ம ஆடுகளை அனுப்பக்கூடாது. அதிகாலை அந்தி வேளையில் மட்டும் நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பணும். அதுவுமே மேய்ச்சல் இல்லை, மேய்ச்சல் வந்து தரமான புட்கள் கிடைக்கல, ரொம்ப தண்ணி இல்லாத இடத்துல இருக்கிறப்ப நம்ம பசும்புல் மற்றும் மர இலைகள் வந்து சரிசமமாக கலந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி வசதி இருந்து அதான் வீட்டிலேயே வந்து கலப்பு பசுந்தீவனம் வளர்த்துற விவசாயிகள் வந்து பசும்புல்ல வந்து கோஃபோர் கினியா புல் 50 பங்கு, பயிர் வகை புல் வேலி மசால் முயல் மசாலா வந்து 30 பங்கு, இது இல்லாமல் மர இலைகள் கிளைசரிடியா அகத்தி சவுண்டல் இதை வந்து 20 பங்கும் கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி இல்லை ஒரு மாதிரி வெயில் அதிகமாக இருக்கிற தீவனம் வளர்க்க முடியாத இருக்கிறவங்க வந்து அங்கே கிடைக்கிற கருவேலங்காயை கூட நம்ம கொடுக்கலாம். அதை ஊற வச்சு நம்ம கொடுக்கறது நல்லது. இப்போ கோடையில் வந்து மேய்ச்சல் கம்மியாக இருக்குது, போதுமான ஊட்டச்சத்தும் கிடைக்கல, நம்மளால் பசும்புல்லும் உற்பத்தி செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஊரில் கிடைக்கிற குறைந்த செலவில் கிடைக்கிற மூலப்பொருள்களை வச்சு குறைந்த செலவில் அடர் தீவனம் தயாரிக்கலாம். இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா தானிய வகை பொருள்கள் 45 கிலோ, இந்த தானிய வகையில் வந்து மக்காசோளம், கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மக்காசோளத்தோட அளவு பாதி அளவு இருக்கணும், அதாவது ஒரு 20 கிலோ வரையும் நம்ம மக்காசோளம் இருக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து அதிக அளவு எரிசக்தி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாக்கோட அளவு 20 கிலோ இருக்கணும். அதுவும் கடலை புண்ணாக்கு, சூரியகாந்தி, எள் புண்ணாக்கு இதெல்லாம் இருக்கலாம். கடலை புண்ணாக்கோட அளவு வந்து பாதி அளவு 10 கிலோ இருக்கணும். தவிடு வந்து 32 கிலோ. எண்ணெய் எடுத்த தவிடு, எண்ணெய் எடுக்காத தவிடு எது வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் எடுக்காத தவிடாக இருக்க பட்சத்தில் இந்த தீவனத்தை உடனடியாக நம்ம வந்து பயன்படுத்திடணும். அடுத்து தாது உப்பு வந்து 2 கிலோ, சமையல் உப்பு 1 கிலோ, இதை வந்து நம்ம சேர்த்து 100 கிலோ அளவுக்கு ஒரு அடர் தீவனம் தயாரிச்சுக்கலாம். இதை வந்து 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரையும் இருக்க குட்டிகளுக்கு 200 கிராம் கொடுக்கணும். சினை ஆடுகளுக்கு 250 300 கிராம் கொடுக்கணும். பால் வற்றி ஆடுகளுக்கு 150 200 கிராமும், பால் குடுத்துட்டு இருக்க ஆடுகள் மற்றும் கிடாக்கள் பொலி கிடாக்களுக்கு 300 கிராம்லேருந்து 350 கிராம்ங்கிற அளவில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது அதோட இனப்பெருக்க திறனை அதிகப்படுத்தும். உற்பத்தி திறன், அதாவது எடை ஏற்றமும் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பசுந்தீவனம் அடர் தீவனம் மட்டும் இல்லாமல் உலர் தீவனத்தையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து சமச்சீர் தீவனத்தை நம்ம ஆடுகளுக்கு கொடுக்க முடியும். வெறுமனையே பசுந்தீவனத்தை கொடுக்குறப்பையும் வளர்ச்சி குறைவாக இருக்கும். அடர் தீவனத்தை கொடுக்குறப்ப செலவு அதிகமாயிரும். உலர் தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம வந்து இதுக்கு வந்து கடலைக்கொடி, வைக்கத்தட்டு இதை வந்து நம்ம அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதாவது வெல்லம், உப்பு கலந்து அதை அது மேலே தெளித்து கொஞ்சம் பதப்படுத்தி கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்து சத்துக்களை அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். அதை முடிஞ்சுது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன துகள்களாக நறுக்கி கொடுத்தோம் அப்படின்னா ஆடுகள் வந்து அதை அதிகமாக எடுத்துக்கும். அடுத்து அடர் தீவனத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாது உப்பு கலவையை வந்து கலந்து தான் நம்ம கொடுப்போம். அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் ஆடுகளுக்கு வந்து பொதுவாக இந்த தாது உப்பு குறைபாடுகள் வந்து இருக்கும். அது நமக்கு புலப்படாது. அந்த ஆடுகளோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இன்னும் வளர்ச்சி இருக்கிற ஆடுகளில் பார்த்திங்கன்னா குட்டி போடுற திறன் குறைஞ்சி காணப்படும். ஏன்னா ஆடுகள் வந்து பொதுவாக 2 குட்டி 3 குட்டியும் போடும். அந்த சூழ்நிலையில் எல்லா குட்டிகளுக்கும் பால் கிடைக்கிறதுக்கும் அதோட உடல் திறனை அது சரிநிலையாக பாதுகாத்துக்கிறதுக்கும் தாது உப்பு கட்டிங்கிற வடிவத்தில் கொடுக்கணும். இந்த தாது உப்பு கட்டியை கொட்டகையோட நடுவுலையோ இல்லை கொட்டகையோட சுவர் ஒரு பகுதியில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா தேவையான ஆடுகள் வந்து அதை நக்கி எடுத்துக்கும். இது பற்றி விவசாயிகள் கவலைப்பட வேணாம். ஏன்னா இது அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஏதாவது பாதிப்பு வருமானா கண்டிப்பாக வராது. அதுவும்
உள்ள பட்சத்தில் மட்டும்தான் ஆடுகள் அதை வந்து அந்த தாது உப்பு கட்டியை நக்கி தனக்கு தேவையான தாது உப்பு எடுத்துக்கும். தேவையில்லாத பட்சத்தில் அதை வந்து எடுத்துக்காது. அதனால் அதை கண்டிப்பாக கட்டி விடலாம். இந்த தாது உப்பு கலவை, தாது உப்பு கட்டி ரெண்டுமே தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 20 மாவட்டங்களில் பணியாற்றிட்டு வரும். அங்கே வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பல்கலைக்கழக பயிற்சி மையம் இல்லாத இடங்களிலும் வேளாண் அறிவியல் மையம்னு சொல்லி நம்ம இந்திய வேளாண் கழகத்தால் வந்து நடத்தப்பட்டு வருது. அந்த வேளாண் அறிவியல் நிலையத்திலையும் இந்த தாது உப்பு கட்டி தாது உப்பு கலவையை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீவனம் கிடைக்கிற காலத்தில் நம்ம அதை ஊறுகாய் புல்லாக மாற்றி வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ வந்து பசுந்தீவனம் அதிகமாக இருக்கிற காலத்தில் புல்வகை தீவனத்தை 4 பங்கு இல்லை 3 பங்கு, பயிர் வகை தீவனம் 1 பங்கு எடுத்து நம்ம வெல்லம் உப்பு இதை வந்து கலந்து நம்ம ஊறுகாய் புல்லாக தயாரித்து வச்சுக்கிட்டு தீவன பற்றாக்குறை ஏற்படுற கோடை காலங்களில் பயன்படுத்துறது நமக்கு வந்து லாபத்தை அதிகரிக்க முடியும். தீவன பற்றாக்குறை இல்லாமல் நம்ம பண்ணையை பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர். இது வந்து மேய்ச்சலுக்கு செல்கிற இடங்களில் வந்து குட்டை குளங்களில் வந்து நீர் அருந்து அனுமதிக்கக்கூடாது. அப்படி குடிச்சுது அப்படின்னா அதில் உள்ள குடற்புழுக்களோட முட்டை இளம் புழுக்கள் வந்து உள்ளே சென்று நோய் பாதிப்பு ஏற்படும். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணீர் தொட்டிகளை வந்து அமைக்கணும். அது வந்து கொட்டகையோட ஓரத்தில் இல்லைன்னா கொட்டகையில் வந்து நிழல் உள்ள இடமா பார்த்து நம்ம அமைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா இனப்பெருக்க மேலாண்மை. கோடை காலங்களில் வந்து அடலின் சுரப்பிலிருந்து அடலின் ஹார்மோன் அதிகரிக்க காணப்படும். இதனால் வந்து அதிக இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், காற்றோட உட்புற வெளிப்புற சுவாசம் எல்லாமே அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நாளமில்லா சுரப்பி தைராய்டு மற்றும் ஆண் பெண் இனப்பெருக்க ஹார்மோனோட அளவு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இனப்பெருக்க ஹார்மோன் குறைவாக இருக்கிறதால சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுவதிலையும் குறைபாடு இருக்கும். எனவே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2-3 முறையாவது சினைப்பருவ அறிகுறிகளை கவனித்து நம்ம பார்க்கணும். ஆடுகள் அதிகமாக இருக்கிற பண்ணையில் பொலிக்கிடாவை வச்சு நம்ம பருவத்தில் உள்ள ஆடுகளை கண்டுபிடிக்கலாம். அதுவும் மேய்ச்சல் கூட்டிட்டு போகிற நேரங்களில் கூர்ந்து கவனிச்சாலும் நம்ம சினை பருவ ஆடுகளை வந்து கண்டுபிடிக்கலாம். சினை சேர்த்த ஆடுகளை வந்து வெயில் படாமல் நம்ம தண்ணீர் தெளித்து கோடை வெப்பம் வந்து அதை தாக்காமல் பாதுகாப்பது மூலமாக இனப்பெருக்க திறனை வந்து அதிகப்படுத்த முடியும். அதி தீவிர பண்ணையில் அதாவது கொட்டகையில் வளர்த்துட்டு இருக்க ஆடுகளை நம்ம கால்நடை மருத்துவரோட உதவியோட சினை ஒருங்கிணைப்பு முறைகளை செஞ்சு சரியான பருவத்தில் சினைக்கு சேர்க்கணும்னா இனப்பெருக்க திறன் வந்து மேம்படும். அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நோய் மேலாண்மை. எப்போவுமே குடற்புழு நீக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மேய்ச்சலை நம்பி தான் நம்ம செம்மறியாடு வளர்ப்பு வந்து பொதுவாக இருக்குது. நம்ம இதை பார்த்தோம். முதல் மருந்து குடற்புழு நீக்கம் மருந்து வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிய 30 நாட்கள் பிறகு, அதாவது 1 மாதத்துக்கு பின்னாடி கொடுக்கலாம். இதுக்கப்புறமா மாதம் 1 முறைங்கிற மாதிரி 6 மாதம் வரையிலும், அதுக்கப்புறமா 3 மாதத்துக்கு 1 முறை அப்படிங்கிற அளவில் வருஷம் 4 முறையும் கொடுக்கணும். மேய்ச்சல் உள்ள ஆடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்துகளை மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரே மருந்தை கொடுக்காம மருந்துகளை மாற்றி கொடுக்கறது மூலமாக உருண்டைப்புழு, தட்டைப்புழு, நாடாப்புழு எல்லாத்தையும் நம்ம அழிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ பண்ணையில் ஆடு வச்சுருக்கவங்க சாண பரிசோதனை செய்து தேவை ஏற்படின் குடற்புழு நீக்கம் செய்கிறது தான் இப்போ நம்ம பரிந்துரை செய்கிறோம். அதுக்காக நாங்கள் அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையை அணுகி கால்நடை மருத்துவரோட உதவியோட சாண பரிசோதனை செஞ்சுட்டு அதில் என்ன புழு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குடற்புழு நீக்கம் செய்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. அடுத்து முக்கியமான விஷயம் செம்மறி ஆடுகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உண்ணி, பேன் இப்படி இருக்கிற புற ஒட்டுண்ணிகள். இந்த புற ஒட்டுண்ணிகளை நீக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட முக்கியமான விஷயம்னா நிறைய ரத்தம் குடிக்கிறதால அது போய் ஆட்டோட முடி அதிகமாக இருக்கும் செம்மறியாடு. அதனால் அதோட தொடை இடுக்குகள்லையும் மடிப்பகுதி, வயிறு இதிலெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கும். நம்ம பொதுவாக வந்து என்ன அப்படின்னா ஒரு இடம் கிடைச்ச உடனே போய் ஒளிஞ்சிக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்களில், மறைவான பகுதிகளில். அதனால் வந்து நிறைய ரத்தம் குடிக்கிறது மூலமாக நம்ம ஆடுகளுக்கு வந்து கொடுக்குற தீவனத்தில் கிடைக்கிற சத்துக்கள் முழுமையாக கிடைக்காம போயிடும். இது இல்லாமல் உற்பத்தி திறன் கண்டிப்பாக குறையும், இனப்பெருக்க திறன் குறையும். உடனே நம்ம இதை தவிர்க்கிறதுக்காக புற ஒட்டுண்ணி நீக்கும் மருந்து பியூட்டாக்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கால்நடை மருத்துவரோட அறிவுரைப்படி இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தி மருந்து குறியல் டிப்பிங் வந்து செய்யலாம். அதாவது ஒரு தொட்டியில் தண்ணி எடுத்துட்டு இந்த மருந்து வந்து மருத்துவரோட அறிவுரைப்படி ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ அளவுன்னு சொல்லுவாங்க, அதை கலந்து நம்ம ஆடுகளை முகமும் வாயும் படாத மாதிரி இந்த தொட்டியில் உள்ளே நனைச்சி வெளியே எடுத்து விடுறது மூலமாக ஆடுகளில் இருக்க உண்ணிகளை நீக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கொட்டகையோட உள் மற்றும் வெளிப்புறத்துலேயும் இந்த புற ஒட்டுண்ணி நீக்க மருந்துகளை தெளிக்கிறது மூலமாக நம்ம புற ஒட்டுண்ணிகளை நீக்கலாம். ஆனால் இந்த புற ஒட்டுண்ணிகளை நீக்கி சிறிது காலத்திலேயே திருப்பியும் வந்து மறுபடியும் இதோட தாக்கம் இருக்கும்.
எங்களால் மருந்து குளியல் பண்ண முடியாது, நாங்கள் 1-2 ஆடு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மிக எளிமையாக பயன்படுத்துகிற வகையிலையும் இப்போ புற ஒட்டுண்ணி நீக்கும் மருந்துகள்லாம் வந்திருக்கு. போரான் அப்படிங்கிற மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் கழுத்துக்கு பின்புறம் அதிலிருந்து அதோட முதுகு தண்டில் வால் வரையும் கோடு மாதிரி போட்டிங்க, அதுக்கப்புறமாவும் அதில் இருந்த ஒரு ஒட்டுண்ணிகளை வந்து நீக்க முடியும். இந்த மாதிரி மேற்கூறிய மருந்துகள் எதை பயன்படுத்தினாலும் உண்ணிகள் வந்து மேலும் மேலும் திருப்பி தாக்குதல் வந்து இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து பல் மூலிகைகளை கொண்டு ஒரு மருந்து தயாரிக்கலாம். இது வந்து நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி மூலமாக இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தினாங்க. அதனால் அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அதிகமான உண்ணி பிரச்சனை வந்து எல்லா செம்மறியாடுகள்லையும் இருக்கும். அதுவும் கோடை காலம் மழைக்காலம் எந்த காலம்னாலும் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து 4 லிட்டர் தண்ணியில் 2.5 கிலோ வேப்பிலையை எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி 2 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ நொச்சி இலை எடுத்து எல்லாத்தையுமே அந்த ஒரு 4 லிட்டர் தண்ணியும் கொதிக்க வைக்கணும், 2 லிட்டர் தண்ணியும் கொதிக்க வச்சு 12 மணி நேரம் கொதிக்க வச்ச தண்ணியிலேயே அந்த இலை இருக்கிற மாதிரி ஊற வைக்கிறது மூலமாக நமக்கு ஒரு மருந்து இது கிடைக்குங்க. அது வந்து 1 மாதம் வரையும் அதோட மருத்துவ குணம் மாறாது. இந்த மருந்துலேருந்து 300 மில்லி வேப்ப இலை சாறு, 100 மில்லி நொச்சி இலை சாறு ரெண்டும் சேர்த்து 400 மில்லி எடுத்துட்டு அது கூட 3 லிட்டரும் 600 மில்லி தண்ணி விற்றணும்னா 4 லிட்டர் ஆகிடும். இதை ஆடுகள் மேலே தெளிக்கிற மாதிரி நம்ம தயாரிச்சுட்டு தேவையான அளவுக்கு தெளிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை காலை மாலைங்கிற மாதிரி 2 நாளைக்கு இதை செய்யணும். மிக அதிக உண்ணிகள் இருக்கிற பட்சத்தில் நம்ம இதை 3 முறை கூடயும் செய்யலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பூசிகள் வந்து கோடை காலங்களில் வர நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் அம்மை நோய்க்கான தடுப்பூசி நம்ம வந்து செம்மறியாடுகள் கொடுக்கறது நல்லது. பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கத்தால் கோமாரி தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க, அதனால் அதையே நம்ம போட்டுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் நீலநாக்கு நோய் இதுக்கு வரும். அதுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் நம்ம போடணும். அது மழை காலத்தில் வரதால் அது அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜனவரி மாதத்துக்கு அம்மை தடுப்பூசியும் பிப்ரவரியில் கோமாரி தடுப்பூசியும் போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிகளில் ஏற்படுற நோய் கிளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அடைப்பான் தடுப்பூசி, தொண்டை அடைப்பான் தடுப்பூசி இதையெல்லாம் வந்து நம்ம தேவையான இடங்களில் போட்டால் போதும். வணக்கம் மேடம், நான் தலைவாசிலேருந்து குமுதா பேசுகிறேன். இந்த வெள்ளம் மழை அந்த மாதிரி டைம்லலாம் இப்போது செம்மறி ஆடு இறந்துருச்சுன்னா அதுக்கு இழப்பீடு தொகை கொடுப்பாங்களாமா? அது எப்படி வாங்குறது, எவ்வளோ கொடுப்பாங்க? பேரிடர் காலங்களில் வந்து இழப்பு ஏற்படுறப்போ கால்நடைகளுக்கான உதவித்தொகையில் வந்து இப்போ புதுசாக வந்த ஜிஓ படி 4000 ரூபாய் ஆடுகளுக்கு கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வருவாய்த்துறையில் நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலரை இறந்த ஆட்டோட புகைப்படத்தோட கால்நடை மருத்துவரோட ஒரு அந்த பிண பரிசோதனை சான்று எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கணுங்க. வணக்கம் மேடம், என் பேர் ரம்யா. மர இலைகளை வச்சு ஊறுகாய் புல் தயாரிக்கலாங்களா? நல்ல கேள்விங்க. ஊறுகாய் புல் அப்படிங்கிறதே இப்போ நம்ம விவசாயிகள் பொதுவாக பண்ணுறதில்ல. அதில் பயிர் வகை புல் மற்றும் புல் வகை இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதுவும் பயிர் வகையே ஒரு பங்கு தான் சேர்க்குறோம். அதை விட கடினமான செரிமானமாகாத பொருள்கள்லாம் மர இலைகளில் இருக்கிறதால பொதுவாக அதை வச்சு நம்ம பண்ணுறதில்ல. அதுக்கான ஆராய்ச்சிகள் இப்போ தான் பண்ணிகிட்ருக்குறோம். வேணும்னா நம்ம முருங்கை இலை மட்டும் ஒரு 5% வரையும் சேர்த்து நம்ம பண்ண முடியும். வணக்கம் மேடம், இந்த தாது உப்பு கட்டி இந்த தாது உப்பு கலவெல்லாம் சொல்கிறாங்களே மேம், அதெல்லாம் எங்கே வாங்குறது மேம்? எவ்வளோ மேம் விலை வரும்? தாது உப்பு கட்டி வந்து 60 ரூபாய், தாது உப்பு கலவை வந்து 75 ரூபாய். இது எல்லாமே நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் 20 மாவட்டங்களில் செயல்பட்டுட்டு வருது. அதில் வாங்கிக்கலாம். அந்த பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையம் இல்லாத மாவட்டங்களில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து இது விற்பனைக்கு இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் சில மருந்து கம்பெனிகள் வந்து வெளியிலையும் நம்ம கிடைக்கிது. எப்படியோ ஒன்று நம்ம இதை பயன்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம மேய்ச்சல் மட்டுமே சார்ந்து வளர்த்துறப்போ இதை கொடுக்குறப்போ நம்ம இனப்பெருக்க திறன் அதிகமாகும். 2 குட்டி போடுறது, அந்த குட்டிகளுக்கான பால் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும். வெய்ய காலத்தில் செம்மறி ஆடுகளுக்கு வந்து தடுப்பூசி போடணுங்களா? அப்படி போடுற மாதிரி இருந்தால் என்னென்ன ஊசி போடணுங்க? பொதுவாக நீலநாக்கு நோய் வந்து நவம்பர் டிசம்பரில் தான் வரும். அதுக்கான தடுப்பூசி வந்து ஆகஸ்ட் ஜூலையில் போட்டால் போதும். ஆனால் கோமாரி நோய் தடுப்பூசி பிப்ரவரியிலையும் ஜனவரி மாதத்தில் வந்து அம்மை தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. பொதுவாக வந்து அம்மை நோய் வந்து கோடை காலங்களில் தான் ஏற்படும். அதனால் அதுக்கான தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த முறைகளை பயன்படுத்தி, அதாவது கொட்டகை பராமரிப்பு, தீவன மேலாண்மை, குடிநீர் மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை மற்றும் நோய் மேலாண்மை, இதில் நம்ம கோடை காலத்துக்குன்னு சொன்ன விஷயங்கள் மற்றும் பொதுவான விஷயங்கள் இதை பயன்படுத்தி நம்ம லாபகரமான முறையில் ஆடுகளை வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில்
கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள் குறித்த வானொலி வேளாண் பள்ளி பாடம் 4 கேட்டீர்கள். கோடை காலத்தில் செம்மறியாடுகள் பராமரிப்பு முறைகள் பற்றி சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ஜோதிலட்சுமி அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள்.